பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை யாக்கோபு 1 அதிகாரம் 12, 13, 14. சோதரமானவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாய் இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் கூட தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நம்மளுக்கு சோதனை ஒன்றும் தேவன் கொடுப்பதே அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளுக்கு ஒரு தீங்கை அளிக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பனா தேவன் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு அவரு பெரிய ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரு நம்ம எவ்வளவு அவரோட பாதையில நடக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் வராது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன ஜீவ கிரீடத்தை கொடுத்திருக்கார். இந்த காலை வேளையில கூட நமக்கு பெரிதான ஜீவ கிரீடத்தை கொடுத்திருக்கார். ஏன்னா சோதனை வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், தேவன் நம்மளுக்கு சோதிச்சுட்டார். ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவனைத்தான் நம்ம சொல்றோம், ஐயோ கடவுள் நம்ம இவ்வளவு ஜெபிக்கிறோமே துதிக்கிறோமே, நம்மளுக்கு இப்படி கடவுளுக்கு தீங்க கொடுக்கிறாரே, இவ்வளவு சோதனை கொடுக்கிறாரு. அப்படியெல்லாம் அல்ல. தேவன் ஒரு நாளும் சோதனை நம்மளுக்கு கொடுக்கிறவர் அல்ல. அவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அப்பனா எதனால சோதனை வருதுன்னு சொல்லி கூட தேவன் நம்மளோட இந்த நாள்ல பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. எதனால வருதுன்னா நம்ம சிக்குண்டு, ஏன்னா நம்மளா போய் இந்த இதுல மாட்டிக்கொள்றதுனால நம்ம சோதிக்கப்படுகிறோம். நம்ம ஒரு நாள் கரெக்டா அந்த பாதையில நடக்கும்போது நம்ம அந்த சோதனை நமக்கு மேல வரவே வராது. தேவனோட பாதையில நடக்கும்போது சோதனைகள், நிந்தைகள், கஷ்டங்கள்லாம் வராது. வருது என்றா நம்மளா தேவனை சிக்குண்டு போயிடுறோம். அந்த ஒரு ஏதோ ஒரு பாவத்துல அதுல போகும்போதுதான் நம்மளா போய் இந்த வலையில மாட்டிக்கிறோம் தவிர, ஏன்னா அவர் தேவன் கொடுப்பதே அல்ல. அது நம்ம ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொரு நாளும் இந்த பிரமாணத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம இருதயத்தை நிறுத்தும் போது கண்டிப்பா நம்மளுக்கு சோதனை ஒரு நாள்லயும் வராது. இந்த வார்த்தைய ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது கண்டிப்பா அப்படியே நடக்கும். நம்ம எந்த பாவத்திலையும் போக மாட்டோம். அந்த பாவம் இருந்தாலும் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல அந்த ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்கிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிற போது இந்த சிக்குண்டு போயிருந்தாலும் இந்த வேலையில தேவன் நம்மளை அவர் சிறகுனால அணைக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்ரம் ஆண்டவரே, தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறப்பா. தகப்பனே கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே, எங்களுக்கு தகப்பனே உங்க வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறீங்கப்பா, ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கடந்து செல்லட்டும் சாமி. அப்பா சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீங்க தகப்பனே எங்களுக்கு பெரிய ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாமல் ஆண்டவரே உங்களை நாங்கள் குற்றப்படுத்தியிருந்தால் எங்களை ஒவ்வொருவரையும் மன்னிங்க ராஜா. தகப்பனே நீங்க ஒரு நாளே ஆண்டவரே எங்களை சோதிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, நல்ல ஈவை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. தகப்பனே ராஜா சோதரிக்கிறப்பா, நாங்க சிக்குண்டு போய் தகப்பனே எதிரியாவது மாட்டிக்கொள்வதனால சோதிக்கப்படுகிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே ஒருவரும் தகப்பனே எந்த பிரச்சனையும் போய் மாட்டிக்காத படிக்க ஆண்டவரே உம்மோட தகப்பனே உம் சிறகுனால ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க அணைத்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம் சாமி. எந்த அறியாமல் ஆண்டவரே சிக்குண்டு போயிருந்தாலும், எந்த பாதையில் தடுமாறி போயிருந்தாலும் ஆண்டவரே, ஏதோ ஒரு பாவத்துல சிக்குண்டு போயிருந்தாலும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ராஜா தகப்பனே உன் சிறகுனால் அணைக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உன் ரத்தம் ஒவ்வொருவர் மேல் கடந்து போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும் சாமி. பாவத்திலிருந்து ஒவ்வொரு மக்களை நீர் காத்து கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவர் மேலும் ஒரு ஆசீர்வாதம் நிரப்பும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க.
கூட இருந்த ஒவ்வொருவரையும் நீங்க வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எல்லாரும் உங்க கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் உங்க கரத்துல தாழ்த்தி கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்னொரு கால வேளையில் அனைவருக்கும்